ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வரகு பொங்கல் செய்ய போகிறோம். ஒரு 1.5 டம்ளர் வரகு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. நல்லா அந்த வரகும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ 1.5 டம்ளர் இதில் வரகும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அப்போ 2 டம்ளர் ஆகுது. 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. பொங்கல் தான் வைக்க போகிறோம். தண்ணி நல்லா 1க்கு 2 தண்ணி வச்சுருக்கோம். இப்போ 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சாச்சு. இப்போ அதில் பச்சை மிளகா, ஜீரகம், உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கொதித்ததும் நம்ம வரகு அப்படியே சேர்த்துற வேண்டியதான். ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே நெய் ஊற்றிட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டு தாளிக்க வேண்டியதான். தாளித்தது எல்லாத்தையும் இந்த பொங்கலில் போட்டு கலந்துக்க வேண்டியதான். கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டால் தான் நல்ல மணமாக இருக்கும் உங்களுக்கு தாளிப்பு. எங்கள் வீட்டில் எப்பயுமே தேங்காய் சட்னிக்கு எல்லாம் அந்த தாளிப்பு போட்டு தான் செய்வோம். பெருங்காயம் போட்டு தான் எப்பயுமே செய்வோம், சட்னி தாளிப்போம். தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு அப்படியே அரைக்க வேண்டியதான். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரைச்சிட்டு தாளிச்சிட்டு பார்ப்போம். வரகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி சிறுதானிய உணவு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2 முறையாவது எடுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வரகை பற்றின பலன்கள், சிறுதானியத்தை பற்றிய பலன்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ரெகுலராக சிறுதானிய உணவுகள் அடிக்கடி செய்வோம். உங்களுக்கு அது பற்றின உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ரெசிபிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், உங்களுக்காக நான் பதிவிடுறேன். வரகு பொங்கல் சாப்பிட தயாராக இருக்குது. எல்லோரும் வாங்க, சீக்கிரமாக சாப்பிட்றலாம்.